வெல்கம் டு பிரித்திக் பவன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். தேவையான பொருள்லாம் மீன் 1/2 கிலோ, தேவையான பொருள் ரெட் சில்லி, மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, எலுமிச்சைப்பழம், உப்பு, தண்ணி. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லெமன் கட் பண்ணி புழிஞ்சு ஊற்றிக்கலாம். லெமன் ஆட் பண்ணியாச்சு. இந்த லெமன் இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா டிக் பண்ணிவிட்டு ஃபிஷ் அதுக்கப்புறம் நம்ம இதில் கோட் பண்ணலாம். நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா க்ரீமி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம மீனை இதில் ஆட் பண்ணலாம். நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த முட்டைலாம் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த மசாலா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது திரியாமல் இருக்கும். அதில் இருக்க மசாலா வெளியில் வராமல் இருக்கும். நம்ம மீனை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். மீன் மேலே அந்த கோடு போட்டோன்னா அந்த மசாலாலாம் அது உள்ளே போயிட்டு நல்லா ஸ்டஃப் ஆகும். இந்தமாதிரி நல்லா பண்ணுங்க. இதுமாதிரி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா லேயராக இது பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீனெல்லாம் இதேமாரி ஒரு மீனாக எடுத்து நம்ம பண்ணோன்னா மசாலா எதுவுமே திட்டாகாமல் மீனில் ஃபுல்லாக கோட்டிங் ஆகும். இப்போ எல்லாமே இதேமாரி நம்ம பண்ணணும். இதில் மசாலாவில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இதில் எந்த கலரும் ஆட் பண்ணல. ரெட் சில்லியும் சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். அந்த புளிப்பு, இந்த முட்டை இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டு நல்லா கொண்டு கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா மீனும் இந்தமாரி பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஒரு 1/2 hour இந்த மீன் ஊறிச்சுன்னா அதுக்கு அதில் டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு உள்ளே போய் மசாலாலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்களா? இப்போ மீன் பொரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயை எடுத்து வச்சுப்போம். இரும்பு கடாய் இருந்தால் இன்னும் நல்லது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடேறட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கடாயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தமாரி எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிக்கங்க. நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு ஒரு மீனை நம்ம அதில் பொரிக்க ஆரம்பிக்கலாம். சூடாகிடுச்சா பார்த்தா சூடாகிடுச்சு. இப்போ மீன் ஒன்று ஒன்றா போடலாம். இதுமாதிரி எண்ணெய் சைடெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிப்போம். எனக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடு இருந்தால் தான் மீன் இதுவாகாமல் இருக்கும். இல்லைன்னா வேகாமல் ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். இரும்பு கடாயினால கொஞ்சம் எண்ணெய் காய லேட் ஆகுது. எங்களுக்கு இரும்பு கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. இப்போ மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா சீலா மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரி தனித்தனியாக இது பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா இப்போ மீன் எப்படி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் அந்த எண்ணெயிலே பாருங்கள், மசாலா அப்படியே மீனில் நல்லா ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். இந்தமாதிரி நல்லா முறுமுறுன்னு வறுத்து உடையவும் இல்லை மீன். பார்த்தீங்களா அந்த முட்டை வந்து பஃப்லியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு முறுமுறு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் முறுமுறு தான் வறுக்கிறேன். சிலருக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதுன்னுவாங்க. இனிமேல் முறுமுறு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டால் தான் அந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். திருப்பி போட்டுப்போம். மீன் பார்த்தீங்களா உடையவும் இல்லை. மீன் சைட்லலாம் பாருங்கள் அப்படியே குச்சி குச்சாக இருக்குது. அந்த மசாலாவும் மேலே பாருங்கள் அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. ஏதோ பிரிஞ்சிருக்கா பாருங்கள். அதுதான் வெந்துச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சிங்களா. இப்போ இதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம்.